சொந்தங்களுக்கும் வணக்கம். வாங்கம்மா நம்ம சேனலுக்கு போகலாம். ரசம் பண்ணலான்னு இருக்கிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க, புதுசாக வந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்க. வாங்க ரசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பருப்பு கொஞ்சோண்டு போட்டு ஊற வைக்கலாம். பருப்பு போட்டு நல்லா கழுவிக்கலாம். 2-3 வாட்டி நல்லா பருப்பு கழுவிட்டு 2 தக்காளி கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். மிளகா 4 மிளகா 5 மிளகா பருப்பு கழுவி வச்சுருக்குமா, தக்காளி கட் பண்ணி அந்த பருப்பில் போடுவோம். தக்காளி நல்லா பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க, கட் பண்ணுங்க, பருப்பில் போடுங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள், 1 டிராப் எண்ணெய் போட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு சீக்கிரம் குயிக்காக வெந்துடும், அதனால தான் வெந்துடும். ஒரு 4-5 விசில் வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஏற்றதுக்காக 4-5 விசில் வச்சுக்கலாம். விசில் போட்டாச்சு. இப்போ மாங்காய் கட் பண்ணிக்கலாம். ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன், கட் பண்ணிக்கலாம். ஊட்டாத சோறு மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ரசம் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ அருமையாக ஊட்டும். அதனால தான் பேர் சொல்லிக்கிறாங்க பெரியவங்க. நல்லா பொடியே கட் பண்ணிக்கலாம். பொடியை கட் பண்ணிட்டுமா தோல் கொட்டையில் இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம். பாருங்கள், சொரஞ்சி எடுத்துக்கலாம். அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சாச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி காம்பு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இளங்காம்பெல்லாம் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். அதை ஜாரில் போடுறேன். பாருங்கள், இளங்காம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம், அதுக்கு தான். வேஸ்ட்டு கரைச்சா திப்பியாக இருக்கும், அதில் அரைச்சிடலாம். மாங்காய் கூட போட்டு அரைச்சிட்டோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கர்ப்பிணி பொண்ணுங்களாம் விரும்பி சாப்பிடும், உடம்புக்கும் நல்லது. நீர் இறங்கும் காலில். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, ஜுரத்துக்கு இருக்கிறவங்களுக்கு மாங்காய் ரசம் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா உடம்பு தெம்பாயிடும் சாப்பிட்ட உடனே. சுற்றி வேஸ்ட் போட்டு நான் 1 வருஷம் சுற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ 5 மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோம். கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் பெருங்காயம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கிட்டேன்னா எண்ணெய் ஊற்றுவோம். கடாயில் கொஞ்சம், ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது ரசத்துக்கெல்லாம், கொஞ்சம் தான். கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு போடுறேன். கடுகு பொரிக்கிறதுக்குள்ள பெருங்காயம் போடுவோம். கடுகு பொரிக்கணும். கடுகு பொரிச்சா பெருங்காயம் போடலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம் போடுங்க. போட்டுட்டு மிளகா போடலாம். இப்போ கரண்டி எடுத்து கொஞ்சம் கலக்கலாம். மிளகாய் ஈவன செவரணும்ல, அவ்வளோதான், செவந்துச்சு. இப்போ கருவேப்பிலை
கருவேப்பிலை போட்டு நல்லா 2 கரண்டி நல்லா 2 துவைட்டு எல்லாம் ஈவினிங் ஆகிடும். அது துவை பண்ணிட்டு இப்போ அரைச்சி வச்சுக்கிற மாங்காய் எடுத்து ஊற்றலாம். தேவையான தண்ணி ஊற்றலாம். நல்லா ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றலாம். ஊற்றி கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோமா, இது நல்லா கொதிக்கட்டும். 2 கொதி வரட்டுன்ட்டு பார்க்கலாம். உப்பு தேவையான உப்பு போட்டோமா, கொதிக்குது பாருங்க. கொதி வரட்டும். குயிக்காகிடும், கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும். ரசம் மாதிரியே தான், மாமூல் ரசம் மாதிரியே தான். எதுவும் குயிக்காகிடும். ஒரு கொதி வந்துச்சா, கொதி வந்தோடனே இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு, அவ்வளோதான். கொதி வந்தோடனே இப்போ ரசப்பொடி போடலாம். பருப்பு எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம். அந்த பருப்பு எடுத்து பருப்பும் தக்காளியும் போட்டிருக்கோம்ல, அது நல்லா மேட்ச் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக மேட்ச் பண்ணிக்கும். பண்ணிட்டோமா, இப்போ ரசப்பொடி போடுவோம். ரசம் கொச்சிருக்கோம், அது அங்கே தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். இதை வச்சுட்டு இப்போ ரசம் கொதிக்குதை பார்க்கலாம். மாங்காய் கொச்சிச்சு இப்போ ரசப்பொடி போடுறோம். ரசப்பொடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அந்த சூடே சரியாக போயிடும். இப்போது ஒரு கலக்கும். கலக்கிட்டு ரொம்ப கொதிக்கிட்டால் கசப்பு வந்துடும். அதனால தான், ஏன்னா ரசப்பொடி போட்டு இப்போ பருப்பு தண்ணி ஊற்றிட்டோம். பருப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக ஆகிட்டு இருந்துச்சுன்னா மொத்தமே ஊற்றலாம். அதனால் கொஞ்சம் பருப்பாக இருக்கிறதுனால ஒரு தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துட்டோம். இப்போ கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். கலக்கிட்டும் போட்டோமா, இப்போ பருப்பு தண்ணி ஊற்றினோடனே கலக்கிட்டு இப்போ கொத்தமல்லி போடுவோம். அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டோடனே ஒரு கலக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு தான் கொத்தமல்லி போடுறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க கலர். ஜுரத்தில் படுத்துங்கிறவங்களுக்கும் அந்த ரசம் கொடுக்கலாம், கர்ப்பிணிக்கு கொடுக்கலாம், எல்லாரும் குழந்தைக்கு கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஜுரத்தில் இருக்கிறவங்கன்னா வாய் கசக்குன்னுவாங்க. ஆனாலும் இந்த ரசம் வச்சு கொடுத்தோம்னா ஜம்முன்னு சாப்பிடுவாங்க. பசியெல்லாம் நல்லா எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு எல்லாம் புது ஆளுங்க வந்தாலும் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரசம். சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் கிளிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.